மகிமைப்படுவதாக. பரிசுத்தமான மகிழ்ச்சியான இந்த நல்ல காலை வேளையில் தேவ சமூகத்தை நம்ம கூடி வந்திருக்கிறோம். மெய்யாகவே தேவன் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம் சோத்திரம். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தையே ஆமன் திரும்ப வாசித்து நாம் இதில் இருக்கிற சில காரியங்களை கண்டுபிடித்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன் சொல்லுங்க. ஆமா, எல்லாம் டீமா போறீங்க. ஒன்னா தான் போவீங்களா? சரி, இங்கிருந்து அந்த கதவு வரைக்கும் ஒன்னா போவீங்க, அதுக்கப்புறம் ஒன்னா போக முடியாதுல்ல. புரிஞ்சுதா? நான் சொன்னது விளங்குச்சா? ஒவ்வொருத்தரா தானே போகணும். அப்புறம் அதுக்கு இந்த குழுவா போறீங்கன்னு புரியல. ஆமே, ஆமா, சோத்திரம். சீக்கிரம் கேமரா வைக்க போறேன். சுத்தியும் என்ன நடக்க போறேன் இங்கிருந்தே நான் பார்த்துருவேன். ஆமே, சார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதா அந்த வசனத்தை சத்தமா வாசிப்போம். சங்கீதம் 128 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எல்லாரும் சொல்லுவோமா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமா, இதை குறிச்சுதானே ஆசீர்வாதத்தை வெள்ளிக்கிழமை நான் பேசிட்டேன். சோத்திரம். ஆனா இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நடக்கா? கவனிக்கிறீங்களா என்னைய? இந்த வார்த்தை தேவன் சொல்றார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியமும் நன்மையுமா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இது குடும்பத்துக்கு பேசுறார், சபைக்கு சொல்றார், இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஆண்டவர் பேசுறார், சொல்றார். இது வாக்குத்தத்த வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. யாருக்கு அதை செய்வார் என்று முதல் வசனமே சொல்லுது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் இந்த கைகளின் பிரயாசத்துக்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பேர பிள்ளைகள், உன் வருங்கால சந்ததிகள் வரைக்கும் இந்த பலனையும் அந்த ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறாரா இல்லையா? நம்ம உழைக்கிறோம், நம்ம பிரயாசப்படுறோம், நம்ம பாடுபடுறோம். ஆனா அதன் பலனை யார் கொடுக்கிறா? எங்க ஓனர் கொடுக்கிறார். போங்க பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? நம்ம ஓனர் மேல இருக்கிறார். அந்த ஓனர் பேங்க்ல பணத்தை போட்டாதான் உங்க ஓனர் பணத்தை எடுக்க முடியும். அந்த ஓனர் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்ம உழைக்கிறது என்னமோ இந்த உலகத்துக்கு தான். ஆனா அந்த பிரயாசத்துக்கான பலனை உலகம் கொடுத்தாலும் முழுமையான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். இன்னைக்கு உழைச்சதுக்கு அப்புறம் சுருண்டு படுக்காம நாளைக்கு திரும்ப அதே காலையில காலங்காத்துல எந்திரிச்சு போய் மீண்டும் உழைக்கிறதுக்கான பலன் வருது பாருங்க. அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். அப்ப உழைப்பின் பலனை நீ சாப்பிடுவ, அதெல்லாம் நமக்கு நல்லதாகவே நடக்கும். அது நமக்கு ஆசீர்வாதமும் செழிப்பும் நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. அது ஆசீர்வாதமும் போதும்பா, செழிப்பும் நமக்கு வரும். எனக்கு அதெல்லாம் அந்த வாசனை இன்னும் விட முடியல பாருங்க. யோபு அழகா அந்த வசனத்துல பிசாசு சொல்றான், நீ சும்மா யோபு ஆசீர்வதிக்கல, அவன் கையின் கிரியைகளை நீ சும்மா ஆசீர்வதிக்கல. ஆமென். நீ சும்மா ஆசீர்வதிக்கல. அவன் கையின் கிரியைகளுக்கு ஆசீர்வாதமும் அவன் சம்பத்து தேசத்துல பெருகி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. 2 ஆட்டுக்குட்டி வச்சாவே பக்கத்துல கூட சூனியை வச்சிடறான். ஆமே, ஒண்ணு வேண்டாம், குக்கர் வாங்கிட்டு வர்ற வழியில அவளாவது அந்த குக்கர் பாக்ஸ் பார்த்தாவே சூனியை வச்சிடறான். வழங்கச்சா வழங்கலையா? 10 லிட்டர் குக்கர் வாங்கிட்டு வர்ற. அப்புறம் எங்க வீட்டுல 5 பேர் இருந்தா 10 லிட்டர் குக்கர் தான் வைக்க முடியும். ஹலோ, ஒவ்வொன்னுக்கு நம்ம மேல வச்சுட்டு தான் இருக்காங்க. அப்ப யோபுவுக்கு
எல்லாமே 1000, 100க்கு மேல, 500க்கு மேல, 1000க்கு மேலதான் அவனுடைய எல்லா ஆசீர்வாதமே இருந்தது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. யோபு 1, 2, 3, 4 வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா அங்க அழகா யோபுக்கு என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லப்படுகிறது, எத்தனை 1000 இருந்துச்சுன்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, ஆமா. யோபுவை கர்த்தர் அதை பெருகத்தான் பண்ணினார். வசனம் அழகா சொல்லுது, அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஏன் நமக்கு உண்டானதை கர்த்தர் வேலி அடைக்க முடியல? ஏன் நமக்கு உண்டானதை கர்த்தர் ஏன் வேலி அடைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லையா? யோபு மட்டும் வேலி அடைச்சிங்க, யோபு மட்டும் பாதுகாத்தீங்க, யோபுக்கு எல்லாம் புடுங்கிட்டு போனாலும் 2வது ரெட்டச்சனையா கொடுத்தீங்க. என்னையா யோபுக்கு ஒரு கண்ணு எங்களுக்கு ஒரு கண்ணா அப்படின்னு சில பேர்லாம் யோசிக்கலாம். அப்படின்னு சொல்லுங்க. வசனம் அழகா சொல்லுது, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. அந்த காலத்திலும் இல்லை, இந்த காலத்திலும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வரணும். இந்த வார்த்தை நம்மளையும் பார்த்து சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் யோபு மாதிரி நம்மளையும் ஆசீர்வதிப்பா. யோபுவுக்கு நடந்த மாதிரி நமக்கு நடக்கும். நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோமா? கரப்பாம்பூச்சிக்கு வேணா பயப்படுறோமே இல்லையோ, நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யறது இல்ல. நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், உண்மையா 100% கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் உங்க மூஞ்சியை பார்க்கட்டும். பல பேர் பக்கத்துல பார்த்துட்டு கை தூக்குறாங்க. அவ தூக்கி இருக்கிறாளா? அப்ப அவளை தூக்கும் போது நான் தூக்க மாட்டேனா? அல்லேலூயா சொல்லுங்க. கையை கீழே போடுங்க. கையை தூக்கணும். எத்தனை பேர் உபவாச ஜெபத்துக்கு வர்றீங்க? கையை தூக்கணும். எத்தனை பேர் ஆராதனை கட்டடிக்காம வர்றீங்க? கீழே கை கீழே போகுதா? கை கீழே போகுதா? நான் சண்டையே போடுறது இல்ல, கோபமா படுறது இல்ல அப்படி சொல்றவங்க கையை உயர்த்தி. நான் டென்ஷனே ஆகிறது இல்ல, கொஞ்சம் கூட என் மூஞ்சி மாறுறதே இல்ல. என்ன ஒரு கையுமே காணா? வேக வேகமா தூக்குனீங்க, பயங்கரமா தூக்குனீங்க கைய. பக்கத்தை ஒருத்தி சொல்றாங்க, இதுக்குத்தான் நான் கையை தூக்கல. உனக்கெல்லாம் வேணுமிடியே தூக்குன படக்கு படக்குன்னு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் கையை தூக்கல. ஆளப்பாரு, அவளப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. யோபு குறித்து ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாப்புக்கு விலகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். நம்ம கர்த்தருக்கு பயப்படுறது என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு பயப்படுறது என்ன நினைக்கிறீங்க? வாரத்துக்கு ஒரு நாள் கர்த்தருக்கு பயப்படுறீங்க, நான் அதுல 100% என்னால கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. சட்டமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலங்காத்தால கேஸ் பத்தும் போது தீப்பெட்டி காணாம போகும். தீப்பெட்டி அப்ப நமக்குள் ஒரு புது மனுஷன் வருவான் பாருங்க. குளிக்க போகும்பொழுது துண்டு இல்லாம இருக்கும். என்ன ஆமேன்னு வர மாதிரி, அல்லது நம்ம துண்டு ஈரமாயிருச்சு. வீட்டுல 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் இந்த சண்டை வருது. அல்லேலூயா சொல்லுங்க. உள்ள பாத்ரூமுக்குள்ள போனோன்னு சோப்பை பார்த்தோன்னு சோப்பு காலியா இருக்கும். என்ன ஆமேன்னு வர. சூடு பண்ண தண்ணி சூடு குறைஞ்சிருக்கும், சூடு நமக்குள்ள ஏறும். மழை இந்த போடு போட்டா அப்புறம் சுடு தண்ணி என்ன உங்களுக்கு சூடாவா இருக்கும்? எல்லாம் ஆமேன்னு சொல்ல மாட்டேன். இது எல்லாத்துக்கும் உதாரணம் யோபுதான். அல்லேலூயா சொல்லுங்க. நான் எனக்கு அந்த சப்ஜெக்டே கிடையாது, இன்னும் ஆண்டவர் அப்படி நடத்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் யோபுவை கர்த்தர் அப்படி, நீ அவனை என்ன வேணா சோச்சுக்கையா போயா பிசாசுக்கே உரிமை கொடுக்கிறார்.
நம்ம பிசாசை விரட்டுறோம், கர்த்தர் பிசாசை அனுப்புறார் யோபு வீட்டுக்கு. ஏன்னா யோபுவை குறிச்சு கர்த்தருக்கு 100% தெரியும். நம்மளை குறிச்சு கர்த்தர் அப்படி கேரண்டி கொடுக்க முடியுமா? கேரண்டி கொடுக்க முடியுமா? இருந்த இடத்தை விட்டு நகர்ல யோபு. பிள்ளைகள் மரிச்சு போனாங்க, ஆடு மாடு மரிச்சு போனது, சொத்து சுகம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. கட்டின பொண்டாட்டி செத்து போயா. இன்னும் ஏயா இன்னும் ஆண்டவர் ஆண்டவர்னு உண்மையா இருக்க? அதான் அந்த வசனம் சொல்லுது. இன்னும் ஏன் உத்தமத்துல இருக்கிற? எல்லாம் போயிருச்சு, நீ சொரிஞ்சிட்டு இருக்கிற, பிப்பு வந்து புண்ணு வந்து சொரிஞ்சிட்டு இருக்கிற, இன்னும் ஏயா? எல்லாம் போயிருச்சு இல்ல, செத்து போயா. நல்ல பொண்டாட்டியா இருந்தா நம்ம எல்லாம் குடும்பம் செத்து போவோம். எதுக்கு நமக்கு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா நல்ல பொண்டாட்டியா சொல்லலாம். புருஷனாகட்டும் பொண்டாட்டியா, அந்த இடத்துல புருஷனையும் வச்சுக்கலாம், பொண்டாட்டி வச்சுக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்ற? நீ செத்து போங்கிறான். அதனால யோபு சொல்றா, நான் உத்தமத்துல. யோபு எல்லாவற்றிலும், இவைகள் எல்லாவற்றிலும் 2:10 யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. அவர்களுக்குத்தான் பிரயாசத்திற்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு எத்தனை பேர் வண்டி கட்டி ஊருக்கு போறீங்கன்னு தெரியல. நம்ம பொழப்பு அப்படி இருக்கு. அதனாலதான் சில நேரங்கள் நம்மள தேவன் உண்மையா நம்மள பிரயாசத்துக்கான பலனை கொடுக்க முடியும். அங்கங்க லாக் வச்சிடறாரு. அங்கங்க ஆப்பு வைக்கிறாங்களா அந்த ஆசாரிமாருங்க, பாத்திருக்கீங்களா? அது மாதிரி அங்கங்க ஒரு ஆப்பு வச்சிடறாரு. நமக்கு ஆப்பு அங்கங்க நடக்கு. என்ன வந்தாலும் இந்த உத்தமத்துல இந்த இடத்தை விட்டு நான் நகருவதில்லையா? அவர்களின் பிரயாசத்திற்கான பலனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இதே இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம இவ்வளவு கோடீஸ்வரனா இருக்கிறோம். பிசாசு வந்து ஏசப்பாட்ட பேசுறான், இந்த மாதிரி யோபுவுக்கு நீ சும்மா ஆசீர்வதிக்கல, அவனும் நீ எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் பின்வாங்கி போயிருவான்னா, அடப்படுவாவி இயேசுவை, ஏயா உனக்கு இந்த வம்பு? அவன் தான் அப்படி பேசுறான்னு அவனை கடிச்சு தள்ளி விடாம ஏயா எங்க வீட்டுக்கு அனுப்புன? கேட்டிருக்க மாட்டோம். இன்னொன்னு, அந்த வசனத்துல நீங்க படிச்சீங்களான்னு தெரியல, பிசாசு எப்படி பயன்படுத்துறான் என்கிறத யோசிச்சு பாருங்க. இதான் சப்ஜெக்டே கிடையாது. என்ன ஆண்டவர் அதை என்னை நினைவுபடுத்துறார். 16 வசனம் வாசிங்க. 1:16 வாசிங்க. இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. எது வந்து அழிச்சுச்சா சொல்லுங்க? வானத்திலிருந்து. அப்ப பிசாசு என்ன சொல்றான்? யோ நீ ஏசுங்கறியா, ஆண்டவர் உத்தமங்கறியா, அழிச்சது அந்த அக்கினி தாயா. பின்வாங்க வைக்கிறான் பாருங்க. தேவ சமூகத்தை விட்டு நம்மளை பின்வாங்க விரட்டுறான் பாருங்க. சபையை விட்டு விரட்டுறான் பாருங்க. விரட்டுற ஆவி நிறைய சுத்திட்டு இருக்கு. இந்த சபைதான் உன் பிரயாசத்துக்கான பலன் கொடுக்கிற சபை என்று கர்த்தர் உனக்கு குறிச்சு வச்சிருக்கிறாருன்னா, பிசாசு என்ன பண்றான்? அந்த இடத்தை விட்டு காலி பண்றதுக்கு பிளான் பண்றான். நீ பாஸ்ட் ஓடுற இல்ல, அந்த பாஸ்ட் எப்படி பிரசங்கம் பண்ணாரு நீ பாத்து இல்ல, உனக்கு தான் பேசினாரு. கூட்டம் முடிஞ்சோடனே சாப்பிடும் போது பேசுவாங்க சில ஆளுங்க. நான் உங்களே சொல்லலீங்கோ, வெளியிருக்கிற ஆளுகளை சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமே அல்லேலூயா. குடுக்கா பொரியல் வாங்கி தராங்க, பொரியல் காலேஜ் குடுக்கா பொரியல் வாங்கி தராங்க, பொரியல் வாங்கிட்டு வர கேப்ல பொரி வைப்பாங்க. என்ன வைப்பாங்க? பொரி வைப்பா. என்ன நாட்டுக்கு வந்து வேலை செஞ்சியோ? பிரசங்கத்தை கேட்டியா? எவ்வளவு தூரம் பாஸ்ட் போன இல்ல, உனக்கு தானே ஆப்பு வச்சாரு. பேசுனதெல்லாம் உனக்கு தானே, திட்டதெல்லாம் உன்னையே தானே. இன்னுமா நீ வந்து வேலை செய்ய போற? அக்கா அடுத்த மாசம் நான் வரமாட்டேக்கா. நான் சொல்றது பிசாசு சொல்லிட்டு இருக்கிறேன். ஐயோ உங்களே சொல்ல நினைச்சிட்டீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, உங்களே சொல்ல. பிசாசு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அவர் அல்லேலூயா. பிசாசு என்ன சொல்றான்? இந்த அழிவுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் அழிச்சு நினைச்சிட்டியா? நான் அழிக்கல சாமி, என்ன ஆள விட்டு அழிக்கிறதெல்லாம் வானாக்கினி, வானத்திலிருந்து வருகிற அக்கினி, தேவனத்திலிருந்து வருகிற அக்கினி. அப்ப நானும் அழிச்சேன். ஹலோ,
எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? எத்தனை பேருக்கு இது புரியுது? அப்ப நம்ம எவ்வளவு தெளிவா இருக்கா? இவ்வளவும் நடந்தும் யோபு எப்படி இருந்தாரா? யோபு எப்படி இருந்தாரா? உத்தமத்தில் உறுதியாயிருந்தா. வானத்திலிருந்து அக்கினி அழிக்கட்டுமையா, இயேசுவே அழிக்கட்டுமையா, எனக்கு அவருடைய உத்தமத்தை விட்டு நான் ஒரு நாளும் விலக மாட்டேன். அவர்களுக்குத்தான் ஆசீர்வாதம் வரும். என்ன வரும்? பெருக்கம் வரும், மல்டிப்ளை ஆகும், பெருகும். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் சொல்ல போறேன்னா பின்னாடி ஆண்டவர் வெயிட்டா பேச போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சொந்த கைகளினாலே சம்பாதிக்கணும், சொந்த கைகளினாலே உழைக்கணும், நேர்மையா உழைக்கணும், நேர்மையா சம்பாதிக்கணும். வேற யாரையும் எதிர்பார்க்காம சம்பாதிக்கணும், வேற யாரையும் எதிர்பார்க்காம உழைக்கணும். அவர்களுக்குத்தான் நீ படுகிற பிரயாசத்திற்கான பலனை ஆவியானவர் நமக்கு நன்மையாக, பாக்கியமாக, பலனாக தேவன் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்க. சரி, இப்ப என் கையில நான் உழைச்சேன், நானு உழைச்சேன். உழைச்சதற்கான பலனை எதை பார்த்தா தெரியும்? என்ன ஆமேன்னு வர மாட்டேன். ஆமேன்னு சொல்ல, நம்ம உழைச்சத, நிறைய நம்ம ஆசீர்வாதம் பெற்றத எதை பார்த்தா தெரியும்? என்னை பாருங்க, அந்த அக்காவை அப்புறம் கூட்டம் முடிச்சுன்னு பாத்துக்கலாம். ஏக்காலேட்டா அந்த ஒன்னால நான் திருமணம் பாரு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. பிரசங்கத்துக்கு வருவோம். நீ கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையுமா இருக்கும். அந்த பிரயாசத்துக்கான பலனை எதை பார்த்தா தெரியும்? பைய பார்த்தா தெரியும். எதை பார்த்தா தெரியும்? பைய பார்த்தா தெரியும். இன்னைக்கு அதுதான் நான் உங்களுக்கு பேசுகிற பிரசங்கம். என்ன பிரசங்கம்? கைகளின் பிரயாசம் பைகளில். எல்லாரும் சொல்லுங்க. கைகளின் பிரயாசம் பைகளில். சுருக்கு பையா இருக்கலாம், வீட்டுல சேர்த்து வச்சிருக்கிற மூட்டை பையா இருக்கலாம், சாக்கு பையா இருக்கலாம், வெள்ளி பையா இருக்கலாம், தங்க பையா இருக்கலாம், எஸ்பிஐ பேங்கா இருக்கலாம், கரூர் வைசியா பேங்கா இருக்கலாம், கனரா பேங்கா இருக்கலாம், சிட்டி யூனியன் பேங்க்லாம் இருக்கலாம். அப்புறம் என்ன பேங்க் இருக்கு? பல்லாவரம் பேங்க். என்ன பேங்க்? இந்தியன் ஓவர்சியர் பேங்கா இருக்கலாம். அப்ப நம்ம படுகிற பிரயாசத்திற்கான பலனை எதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்? பைய பார்த்தா. நான் நிறைய பை கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஆமா, சோத்திரம். அதெல்லாம் ஆயத்தப்படுத்த முடியல. அதெல்லாம் வர நாட்கள் அப்படிலாம் உங்களுக்கு டெமோ எல்லாம் வச்சுதான் பிரசங்கம்லான்னு ஒரு பிளான் மைண்ட்ல இருக்கு. சோத்திரம். எனக்கு இந்த டேபிள் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி மாத்தி கீத்தி எல்லாம் கொஞ்சம் குண்டக்கா மண்டக்கால மாத்த வேண்டி இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாத்தினாதான் என்னுடைய அமைப்பின்படி நான் கொஞ்சம் டெமோ எல்லாம் காமிச்சு பிரசங்கம் பண்ண முடியும். அப்ப இன்னும் நல்லா நீங்க ஆர்வமா கேட்பீங்க. பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இந்த டேபிள் எனக்கு ஆசைக்கு செஞ்சது. ஆமா, அதனால ஆசை முடிஞ்சிருச்சு. இதோட ஆசை முடிஞ்சிருச்சு. இனி வேற அமைப்புல செய்யணும், இன்னும் கொஞ்சம் கீழே தணிஞ்சிருக்கணும். நான் ஏதாவது வச்சு பிரசங்கம் பண்ணணும். லைவ் வேற ஓடுது பாத்தீங்களா? அப்ப அதையும் பார்க்கணும். ஆமா, சோ அதுக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. அதனாலதான் நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. 5 பைய காண்பிக்க போறேன். வேதத்திலிருந்து 5 பைய காண்பிக்க போகிறேன். வேகமா எல்லா பையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம கிட்ட எந்த பை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ராமேன் சொல்லுங்க. அந்த பைய நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா, அந்த பைய நம்ம சரி பண்ணிட்டோம்னா நமக்கு ஆசீர்வாதம் தங்கும். நம்ம ஆசீர்வாதங்கள் கையின் பிரயாசத்தின் பலனை பார்க்க முடியும். வாசிக்க போறாங்க. அந்த பிரசங்கத்துக்கான பாயிண்ட மாத்திரம் அது வாசிப்பாங்க. அந்த இடம் மட்டும் வாசிப்பாங்க. வசனம் ஃபுல்லா அவங்க ஸ்கிரீன்ல போடப்படும். ஆமா, அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்க போகிறேன். சோத்ரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச 5 பை, உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியல, ஆனா சில பைகள் குறித்து உங்களுக்கு தெரியும். சோத்ரம். ஆமா, கைகளின் பிரயாசம் பைகளில், அதான் தலைப்பு. கவனிங்க, 5 பைய குறித்து பேச போறேன். நம்ம வேதத்தில் உள்ள சில பைகள். ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்ல? ஆசீர்வாத குறைவுகள் என்ன? ஏன் நம்ம நாள
நெருக்கத்தை பார்க்க முடியல, விருத்திய பார்க்க முடியல, நன்மைய பார்க்க முடியல, பாக்கியத்தை பார்க்க முடியல. ஒன்று நம்பர் 1 பை வாசிக்கலாம். ஆமென். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியை வாசிங்க பார்க்கலாம். ஆமா, 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 எல்லாரும் எழுதுறவங்க எழுதிக்கங்க. பொத்தலான பை. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதல் பை என்ன பை? பொத்தலான பை. என்ன பை? ஓட்ட பை. எல்லாம் சொல்லுங்க, ஓட்ட பை. சோத்திரம். கிழிஞ்சது வேற, ஓட்ட வேற. சோத்திரம். இது ஓட்டையாயிருச்சு. இது என்ன ஆயிருச்சு? ஓட்டையாயிருச்சு, பொத்திருச்சு. பொத்தலான பை, கோல் சுள்ள பை. ஆமென் சொல்லுங்க. சம்பாரிச்சு அதை போடுற பைய எப்படி இருக்கு? பொத்தலான பை. அப்போ முதல் ரீசன், நம்முடைய கைகளின் பிரயாசத்தின் பலனை பார்க்க முடியாத காரணம், சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், பிரயாசப்படுறோம், ஆனா கொண்டு வந்து எங்க கொண்டு போடுறோம்? இப்ப 6வது வசனத்தை மேலிருந்து வாசிங்க. நீங்க திரளாய் விதை. அப்ப விதைப்பு எப்படி இருக்கு? விதைப்புல ஏதாவது குறைவு இருக்கா? கவனிக்கிறீங்களா? விதைப்புல ஏதாவது குறைவு இருக்கா? எப்படி விதைக்கிறாங்க? திரளாய் நிறைய விதைக்கிறான். கொஞ்சமா விதைக்கல, கொஞ்சமா வர்றதுக்கு கொஞ்சமா விதைக்கல, அவங்க நிறைய விதைக்கிறாங்க. திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். விதைப்பு நிறைய இருக்கு, பிரயாசம் நிறைய இருக்கு, ஆனா அறுவடை எப்படி இருக்கு? கொஞ்சமா இருக்கு. அந்த கொஞ்சத்திலும் என்ன வரலையா? நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ண. பாருங்க, சாப்பிடுறது என்ன வரல? சொல்லுங்க வராம. சாப்பிட்டும் திருப்தி இல்ல. உழைக்கிறோம். எதுக்காக உழைச்சோம்? சாப்பிடுறதுக்கு தான் உழைச்சோம். யாராவது வேற எதுக்காவது உழைக்கிறீங்களா? பக்கத்துல கேளுங்க. நீங்க உழைக்கிறீங்களா? வேற எதுக்காவது உழைக்கிறீங்களா? சிலர் வாய் திறக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. எனக்கு தெரியும், பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க உழைக்கிறதே வேற எதுக்காவது தான். ஆண்டவர் உழைப்ப கொடுத்ததே வகுத்துக்கு தான். இப்ப கேளுங்க, எதுக்கு உழைக்கிறீங்க? வகுறு சுண்டி கிடக்கு. அலையோ ராமே, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப திரளாய் விதைத்தும் கொஞ்சமா இருக்கிறீங்க. இதுக்கு ரீசன் என்னங்கிறது பின்னாடி வருவோம். கவனிங்க, முதல்ல நல்ல கவனிங்க பிரசங்கத்தை. ஆமே. சாப்பிட்டும் என்ன வரல? நல்ல கறி சாப்பாடே சாப்பிட்டாலும் என்ன வர மாட்டேங்குது? ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. குடித்தும், இப்ப இருக்கிற தண்ணீரை குடிச்சா தாகம் தீக்குது, தாகம் தீருது. எந்த தண்ணியை மிஸ் பண்றவனோ தெரியல. சென்னையில தான் கூவாத்த தண்ணி மிஸ் பண்ற. நம்ம ஊர்ல கூவாரே கிடையாது. அது ஏன் தண்ணி அப்படி இருக்கு? ஹலோ, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடல. ஆமே. தீபாவளி, ஆடி துணி எடுக்கிறோம், பட்டுப்புடவை எடுக்கிறோம். இப்பெல்லாம் யாரும் 500க்கு 1000க்குன்னு ட்ரெஸ் எடுக்கிறது இல்ல. ஆமே. இங்க இருக்க மாதிரி பச்சை குழந்தைகளை கூட்டிட்டு போய் கடைக்கு போய் நின்னாலும் 2000 3000 கம்மியா ட்ரெஸ் இல்ல. கவனிக்கிறீங்களா? அப்ப சம்பாரிச்சு உழைச்சு நம்ம வாங்குற ஒன்றி நமக்கு அது சமாதானமா இல்ல. அப்புறம் கூலிய சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையை போடு. அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் சொல்றார், உங்க வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்க வழிகளை ஆண்டவரே அதுக்கான பதில் கொடுக்கிறார். 9வது வசனத்தை வாசிங்க. அதிகமாய் வரும் என்றும். நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? நம்மளுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? ஒவ்வொரு மாசம், ஒவ்வொரு வாரமும் நம்ம உழைக்கிற உழைப்புக்கு அது வருமானம் வரப்போகிற சமயத்துல, சம்பளம் வரப்போற சமயத்துல நம்ம எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? சர்ச்சுக்கு கூட போகாம உழைச்சிருக்கிறோம் இல்ல.
சனிக்கிழமை வேலைக்கு போகாம கூட நம்ம உழைச்சிருக்கிறோம் இல்ல, அப்ப அதற்கான பலனும் நமக்கு கிடைக்கணும் அல்ல அப்படின்னு எதிர்பார்ப்பாங்களாம். எதிர்பார்த்திருந்தும் நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். போச்சுடா. அட, அறுத்ததே சம்பாரிச்சதே கொஞ்சம் தான். வீட்டுல வந்து பைய திறந்து பார்த்தா பைய எப்படி இருக்கு? வழியில எவனா ஊதிட்டான். இதுல வந்து ஆண்டவர் ஊதுன மாதிரி போட்டிருக்கு, நான் அதை ஊதி போடுகிறேன் அப்படிங்கிற. ஆண்டவர்லாம் ஊத மாட்டார். ஆண்டவர் அபிஷேகத்தை மட்டும்தான் ஊதுவார். ஜீவனை ஊதுவார். ஜீவன் உண்டாவதாக அது மட்டும்தான் ஊதுவார். அல்லேலூயா சொல்லுங்க. வர்ற வழியில ஆமா பைனான்ஸுக்காரன், அடகுக்காரன், அவனுக்கு இவனுக்கெல்லாம் வச்சுட்டு வரேன் பாருங்க. வீட்டுக்கு வரும்போது ஒண்ணுமே இல்ல. ஐயோ, இதுல வேற 2 மாசம் டியூ ஒன்னா கட்ட வேண்டி வந்துடும். 2 மாசம் அடகு பணத்தை ஒன்னா கட்ட வேண்டி வந்துடும். ஐயோ, எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா நிறைய அடகம் வைப்பீங்க போல இருக்கு, கட்டிட்டு இருக்கிறீங்க போல தோணுது. வீட்டுக்கு வந்தா நிறைய உழைக்கிறேன், நிறைய பிரயாசப்படுறேன், நிறைய வரும் எதிர்பார்க்கிறேன், ஆனா வந்தா இங்க ஒண்ணுமே இல்ல. இப்ப வாசிங்க, எதின் நிமித்தம் என்றார். என் வீடு பாழாய் கிடக்கும் போது, கவனிப்போம், எதிர்பார்க்கிறீங்க அதிகமா வரும், ஏன்னா அதிகமான பிரயாசப்பட்டு ராத்திரி பகலும் சோறு கூட வீட்டுல ஆக்காம நான் உழைச்சிருக்கேன். குடும்பமா உழைச்சிருக்கிறோம், புருஷன் மனைவி பிள்ளைகளாக உழைச்சிருக்கிறோம், ராத்திரி பகல வேர்வை சிந்தி உழைச்சு பாடுபடுறோம். மழையிலும் குளிர்லையும் மற்ற எல்லா காரியத்திலும். சர்ச்சுக்கு தான் சாக்கு சொல்லுவோம், மழை வந்துருச்சு பாஸ்டர், வேலைக்கு ஒரு நாளாவது சாக்கு சொல்லிட்டு இருப்பீங்களான்னு கேட்க. அன்னைக்கு ஒரு அக்காவை பாக்குறேன், சொல்லலாமான்னு தெரியல, சொல்லட்டா முந்தானிய தூக்கி தலையில போட்டுட்டு குடு 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 குடுன்னு ஓடுது, பையில சோத்து மட்டும் தூக்கிட்டு. எந்த அக்கான்னு யோசிக்கிறீங்களா? போன அக்காதான். சபைக்கு வரும்போது என்ன சொல்றா? பாஸ்டர் ஜோனு மழை பாஸ்டர். என்ன மழைங்க? அந்த ஜோ தான் யாருன்னு தெரியல. ப்ரோ, ஜோ ப்ரோ, நீங்க ரொம்ப வாழ்க்கையை கெடுக்குறீங்க ப்ரோ. ஹலோ, ஜோனு மழை பாஸ்டர். நான் ராத்திரி நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணேன். எப்பெல்லாம் முழிப்பு வருதோ ஜன்னல் எட்டி பார்ப்பேன், ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மழை வேண்டாப்பா. உங்களை நினைச்சுட்டேன். கர்த்தர் அறிவார், தேவன் அறிவார். நான் ஜன்னலுக்கு நேரா படுத்திருப்பேன், எந்திரிப்பேன், ஜன்னலை பார்ப்பேன், எப்படி இருக்கு, நிலம் ஈரமா இருக்கா காஞ்சிருக்கான்னு எட்டி எட்டி பார்ப்பேன். காலையில 4:45 மணிக்கு முழிப்பு இருந்துச்சு, எந்திரிச்சு வாட்சி பார்த்தேன் 4:45 இருந்தது. எந்திரிச்சு கொண்டு ஜெபம் பண்ணி எட்டி பார்த்தேன், ரொம்ப ஈரமா இருந்தது. நான் வேதனைப்பட்ட, ஆண்டவரே வேண்டாப்பா இன்னைக்கு ஒரு நாள் மழை வேண்டாப்பா. எல்லாம் ஜெபம் முடிஞ்சு 6 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வர்றேன், மழை ஜோனு பெய்யுது. அப்பா நான் ஜெபம் பண்ணதெல்லாம் வேஸ்டா? நான் ஜெபம் பண்ணதெல்லாம் வேஸ்டா? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என் மனசு பேசிச்சு, ஒன்னும் ஃபீல் பண்ணாத, ஆராதனை டைம்ல ஒரு சொட்டு வராத, நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, என் பிரயாசம் எஃபெக்ட் போடுறேன். அப்பா வேண்டாம் வேண்டாம், தடை வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ எது நிமித்தம் என்றால் ஒத்தலான பை, இரண்டாவது ஊதப்படுகிற நிலை. ஏதோ ஒன்று நம்மை அதை எடுத்துக்கொண்டு போகிறது, ஒன்று நம்ம அறியாமையினாலே போட்டது, அது எல்லாம் வேஸ்டாக சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நாங்க சின்ன வயசுல ரோட்ல ஏதாவது நிறைய காசெல்லாம் கிடைக்கும், ரோட்ல நிறைய காசு கிடைக்கும், சில்லற காசு கிடைக்கும், பண காசு கிடைக்கும், நிறைய கிடைக்கும், நிறைய பொறுக்கி இருக்கோம் நாங்கெல்லாம். என்ன எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க? இன்னைக்கு ஒரு காசு ரோட்ல பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஜனங்கள் பைய கட்டிய பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. பையிலிருந்து ஒரு காசு என்ன செய்யறது இல்ல. ஆனா பைனான்ஸ்காரன், வட்டி வாங்குறவன், அடகு வாங்குறவன், அவன் இவன் எல்லாத்தையும் போகுது, பையிலிருந்து போக மாட்டேங்குது, சிந்த மாட்டேங்குது. ஆனா இப்படி லக் மொத்தமா போகுது. ஹலோ, எது நிமித்தம் என்றால்
இப்ப வாசிங்க. என் வீடு பாழாய் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள். அவனவன் தன் தன் வீட்டுக்காக ஓடி உழைக்கிறீர்கள் என்கிறதை அர்த்தமா ஆண்டவர் அங்க போட்டு. என் வீடு எப்படி கிடக்கு? என் வீடு எப்படி கிடக்கு? ஆனா நீங்க என்ன செய்றீங்க? தன் தன் வீட்டுக்காக ஓடி 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 உழைக்கிறீர்கள். தேவனுடைய வீடு எப்படி போனா என்ன? தேவனுடைய சமூகம் எப்படி போனா என்ன? நான் என் வீட்டை கட்டணும், நான் என் வீட்டை கட்டணும். பாஸ்டம்மா 5 குழு வாங்கிருக்கிறேன் பாஸ்டம்மா. எத்தனை குழு பாஸ்டம்மா? 5 குழு. 5 குழு. யோசிச்சு பாருங்க பாஸ்டம்மா. யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. பாஸ்டத்தை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அவர் குழு குழு குழுன்னு போட்டு முதல்லயே குதூகலம் இல்லாம இருக்கும். எச்சா வேற குதூகலத்தை போட்டு உடைச்சிடாதீங்க பாஸ்டாமா, கொஞ்சம் பாஸ்டத்தை எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி உங்க மூஞ்சி எல்லாம் கிடக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான யோபு வச்சு சொன்னேன், என்ன போனாலும் பரவாயில்ல, அவர் சமூகத்தை விட்டு நான் போக மாட்டேன். அல்லேலூயா. எதை விட்டு போக மாட்டேன்? 10 பிள்ளைங்க செத்து போயிருச்சுங்க. ஆடு மாடுகள் வேலைக்காரங்க வேலைக்காரி எல்லாம் செத்து போயிட்டாங்க. இவங்க எல்லாம் போனதுக்கு மொத்தமா மனைவி போயிருந்தா நல்லா இருந்திருக்கு யோபுவுக்கு. எல்லாம் போனது குறிச்சு கவலை இல்ல, மனைவி ஒண்ணு இருக்கிறா பாரு, அதான் பெரிய பிரச்சனை. நான் மனைவிகளை தப்பா சொல்ல, உலகத்துல அப்படி வேதனைப்படுத்துற நிறைய ஆட்கள் அப்படி இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் உங்கள் வீடுகளுக்காக ஓடி உழைக்கிறீர்கள். 4வது வசனத்தை வாசிங்க, வேகமா வாசிங்க. அதே இந்த வீடு பாழாய் கிடக்கும், இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான இது காலம் இதுவோ. ஹலோ, ஆண்டவருடைய வேதனைய சொல்றார். இந்த வீடு வெறுமையா இருக்கிற வரைக்கும், இந்த வீடு குறைவா இருக்கிற வரைக்கும் என்ன சம்பாரிச்சு கொட்டினாலும் நீ பொத்தலான பையில போடுற. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய அருகுரல், ஆண்டவருடைய பாரத்தை சொல்றார். நீ பொத்தலான பையில போடுற வரைக்கும், பொத்தலான பையில போடுற வரைக்கும் நீ ஆசீர்வாதத்தை பிரயாசத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஏன் அந்த பொத்தல் வந்துச்சு? எப்படி அந்த பொத்தலான பையில போடுற காரணம் என்ன? எல்லாரும் சொல்லுங்க. சபைய குறித்து ஒரு அக்கறை இல்லை, சபைய குறித்து பாரம் இல்லை, சபைய குறித்ததான ஒரு ஏக்கம் இல்லை, சபைய குறித்த ஒரு விருப்பம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. என் வீடு பாழாய் கிடக்குது, ஜெபம் இல்லாம கிடக்கு. என் வீடு ஜெப வீடு இடிஞ்சு கிடக்கிறது. என் ஜெப வீட்டுல இன்னும் அழுகிறது கால் இல்லாம, போராடுறது கால் இல்லாம கிடக்கு. நீயோ ஓடி உழைச்சு கொண்டிருக்கிறாயோ. என்ன சம்பாதிச்சாலும் உன் கையில பார்க்க முடியாது, அது பொத்தலான பை. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. சிம்பிளா சொல்லட்டுமா? தேவன் மேலையும் தேவ சபையின் மேல கரிசனை இரக்கம், அதோடைய பாரம் இல்லாம என்ன நீங்க உழைச்சாலும் அதன் பலனை நீங்க பார்க்க முடியாது. ஆமென் சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையை குறிச்ச பாரம் இல்ல, தேவ வீட்டை குறிச்ச ஒரு பாரம் இல்லாமல் என்ன உழைச்சாலும் அதன் பலனை நம்மளால பார்க்க முடியாது. அல்லேலூயா. உழைப்பீங்க, உழைப்பீங்க, அறுப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. ஏகப்பட்ட விதைப்பீங்க, நீங்க பிரயாசம் நிறைய படுவீங்க. ஆனா அறுக்கும் போது எப்படி அறுப்பீங்க? அந்த கொஞ்சமும் எப்படி இருக்குமாமா? திருப்தி இருக்காது, அது நமக்கு பரிபூரணமா இருக்காது, அதுல சந்தோஷம் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கொஞ்சமும் பிசாசு ஊதிட்டு போயிடுவான், எடுத்துட்டு போயிடுவான். அல்லேலூயா. இப்ப கைய பாருங்க, வலது கை எல்லாரும் பாருங்க, நல்லா இப்படி எடுத்து வச்சு பாருங்க, கைய நல்ல வெளிச்சத்துல பாருங்க. எத்தனை பேருக்கு கோடு நிறைய இருக்குது? கோடுனா புரியுதா? கோடுனா புரியுதான்னு கேட்டேன். கச கச கசன்னு கோடு இருக்கும், அதெல்லாம் நீங்க பட்ட பிரயாசம். சிலர் கையெல்லாம் கரு கரு கருன்னு இருக்கும்.
இங்கெல்லாம் கருக்கும், ஆனா உள்ளங்கை கருக்காது. ஆனா சிலருக்கு உள்ளங்கையே கருத்து இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவ்வளவு பிரயாசம், அவ்வளவு பிரயாசம். அதற்கான பலனை உங்களால பார்க்க முடியுதா? அப்ப இது நமக்கு ஆசீர்வாத குறைவுகள், இது நமக்கு ஆசீர்வாத குறைவுகள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதனால, தேவனுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யாதனால, ஜெபத்துக்கு வராதனால, ஆராதனைக்கு வராதனால, தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதனால நீ உழைக்கிறதெல்லாம் பொத்தலான பை. வீடு மேல வீடு, மாடி மேல மாடி கட்டினாலும், அதுல இருந்து உனக்கு என்ன வருமானம் வந்தாலும், உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன வரும் தெரியுமா? என்னது பாசம் அழகா சொல்றாங்க, ஒண்ணுமே. பக்கத்துல சொல்லுங்க, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. பாஸ்டர் வேகமா முடிங்க, மதியானம் ஒரு பார்ட்டிக்கு போகணும். வேகமா முடிங்கோ. ஆடி வேற வேலையெல்லாம் இழுத்து நிறைய கிடக்கு. அடுத்த வாரத்தோட ஆடி முட்டிக்கிட்டு வர்றேன். வேலை சீக்கிரம் முடிஞ்ச வேற பாஸ்டர், சீக்கிரம் முடிஞ்சு காரியத்தை பண்ணுங்க. உங்களை வச்சுதான் காரியத்தை முடிக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, இதுல ரொம்ப இழுத்துட்டோம்னா நேரம் இங்கே போயிடும். நான் 5 பையை குறிச்சு பேசணும். 2வது பை, யோசுவா 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்ன பை அது? நல்லா கவனிக்கிறீங்களா? சத்தியம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? நோ சொல்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், சூப்பர். 9ஆம் யோசுவா 9:4. பழைய 2 பைகளையும் பீறுதலும். பழைய 2 பைகள். என்ன பைங்க? பழைய 2 பைகளையும் பீறலும் பொத்தலுமான பழைய திராட்சை. என்ன பை? 2வது என்ன பை சொல்ல போறேன் கவனிங்க. கிழிஞ்சு தச்ச பை. எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு ரைமிங்களா வராது, அதனால நீங்க நார்மலாவே கேட்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, 2வது என்ன பை? கிழிஞ்சது தச்ச பை. கிழிஞ்சு தச்ச பை. அது என்ன பைன்னு சொல்றாங்க, கவனிக்கலாம், நல்லா கவனி. ஆமென் சொல்லுங்க. 2வது என்ன பை? நம்ம பிரயாசத்திற்கான பலனை பார்க்க முடியாத 2வது பை என்னன்னா கிழிஞ்சு தச்சது. எத்தனை பேர் தச்சு போட்ட பை வச்சிருக்கிறீங்க? அந்த பை யூஸ் பண்றதுலாம் தெரியல. நிறைய பலம் அந்த காலத்துல நிறைய அந்த மடியில பை இருக்கும் பாருங்க. அதுல 2-3 ரேக் இருக்கும். ஒண்ணுல வெத்தலை வாக்கு போடுறதுக்கு ஒரு பை, ஒரு அறை. இன்னொரு அறை சில்லறை காசு போடுறதுக்கு ஒரு அறை, இன்னொரு அறை நோட்டுகள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு அறை. அந்த பாட்டி நேக்கா உருகும் பாருங்க. இப்படி எடுத்து அப்படி உருகுச்சுன்னா கரெக்டா எந்த உரையில என்ன காசு இருக்கு, சில்லறையா நோட்டா என்ன ரூபான்னு கரெக்டா விட்டு எடுத்து கொடுக்கும். கிழவி, பயங்கர கிழவி. ஆமே. அப்ப நான் நிறைய அந்த பைய பார்த்திருக்கேன். பாட்டிமார் யூஸ் பண்ண பையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். எனக்கு வாய்ப்பு இல்லை, அதனால கொண்டு வந்திருப்பேன். சோத்திரம். ஆனா தேடி பார்த்தா அந்த மாதிரி பாட்டி இல்ல, செட் போயிட்டாங்க. சோத்திரம். இல்லாட்டி புடிங்கி வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆமேன்னு வரமாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பைய பாத்தீங்கன்னா ஒரு சிமுண்டு கலர்ல இருக்கும், அல்லது ஒரு மர கலர்ல இருக்கும். கருகருத்த கலர்ல தான் இருக்கும் எல்லா பையும். வெள்ளை பை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பையில பாத்தீங்கன்னா 70 பேண்டேஜ் இருக்கும். பாட்டிய தைச்சிருக்கான். பை தைக்கிறது ஒரு டெய்லர் தான். அதுக்கப்புறம் தைக்கிறது யாரு? ஹலோ, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கிழிச்சது யாரு? தைச்சது பாட்டி, தைச்சது நம்ம தான். கிழிச்சது யாரு? அழகா சொல்றாங்க, பாட்டி தான். பாட்டின்னு சொல்லாதீங்க, நம்மன்னு சொல்லி பழகுங்க. நான் உதாரணத்துக்கு பாட்டின்னு எடுத்தேன், அந்த இடத்துல நம்ம வர்றோம். ஆமென். கிழிஞ்சு தச்ச பை. ஏன் அது கிழிஞ்சு போச்சு, எதனால அவங்க தைச்சாங்க அப்படிங்கிற உதாரணத்தை நான் சொல்ல போறேன். இப்ப முதல்ல இருந்து வாசிங்க. ஒரு தந்திரமான யோசனை. ஒரு தந்திரமான யோசனை. ஓஹோ, என்னதுங்க? எப்படி பை கிழிஞ்சது? நடிக்கிறதுக்கு, ஏமாத்துறதுக்கு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நடிக்கிறதற்கு, ஏமாத்துறதற்கு அந்த அன்னைக்கு இருந்த எதிரிகள். அது பின்னாடி சொல்றேன். யோசுவா நாட்கள்ல தேசத்தை ஜெயிப்பதற்கு எதிரிகள் பயன்படுத்தின
எத்தனை தந்திரமான சூழ்ச்சியான காரியங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, கிழிஞ்சு தச்ச பைய பயன்படுத்திட்டு வர்றாங்க, கொண்டு வர்றாங்க. தந்திரமான யோசனை செய்து ஸ்தானாதிபதிகள் தங்களை நல்லவர்களாக காண்பித்து எப்படி ஸ்தானாதிபதிகளாக, குறைவானவர்களாக, பலவீனம் உள்ளவர்களாக, ஒன்றுக்கும் வழி இல்லாதவர்களாக நடித்து. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல எத்தனை பட்டு சாரி இருந்தாலும் நம்ம ரேஷன் சாரி தானே கட்டிட்டு வாரோம். என்ன ஆமேன்னு வரமாட்டேங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அயன் பண்ண சட்டை நிறைய வீட்டுல இருந்தாலும் அயன் பண்ணாம கசக்குன சட்டை தான் நாம போட்டுட்டு வருவோம். யுவர் ஆனர், உங்களே சொல்லல ஆனர், நான் ஸ்தானாதிபதிகளை சொல்றேன். அவர்கள் நல்ல வசதி உள்ளவங்க தான், அவங்க பயங்கரமான ஆட்கள் தான். ஆனா அதெல்லாம் இல்லாத மாதிரி காண்பித்து நடிச்சிட்டு வர்றாங்க. நாங்க பழைய Dress போட்டு வந்தா எங்களை எப்படி நினைப்பாங்க? வசனம் சொல்லுது, பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொற்றலுமான பழைய திராட்சரச துருத்தியும் தங்கள் கழுதியின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகள். இன்னைக்கு தைக்கிறவனே நம்ம ஊர்ல இல்ல, செருப்பு தைக்கிறவனே இல்ல. தேடியும் பார்க்க முடியுமா? இன்னைக்கெல்லாம் காலம் மாறிடுச்சு. அன்னைக்கு பாருங்க, தைக்கிறதுக்கு ₹1 ₹2 தான். அதுக்கு வழி இல்லாம தச்சு போடுவார். செப்பல 70 பேண்டேஜ் தச்சிருப்பா. ஆமென் சொல்லுங்க. அப்படி போட்டுட்டு வந்தா என்ன நினைப்பாங்களா? ஐயோ, இவர்கள் சாதாரண ஆட்கள், இவர்கள் ஒன்றுக்கு வழி இல்லாத ஆட்கள் அப்படின்னு நினைப்பாங்களா? ஹலோ, பேங்க்லயும் போஸ்ட் ஆபீஸ்லயும் நிறைய சேர்த்து வச்சுட்டு இங்க சுருக்கு பையில ஒண்ணும் இல்லாம ஆட்டிட்டு வந்தா நீங்க ஒண்ணு இல்லாதவன்னு அர்த்தமோ? அல்லேலூயா சொல்லுங்க. நகையெல்லாம் கலட்டி கரெக்டா வச்சிடறாங்க. விசேஷத்துக்கு போகும்போது மட்டும் 60 நகையை தூக்கி போட்டு டோலாக்கு, நாங்க டோல் வீட்டுக்கு போறோம், டோலாக்கு. என்ன ஆமேன்னு வரமாட்டேன்? அல்லேலூயா சொல்லுங்க. எங்க சொந்தக்காரர் ஒருத்தரை பார்த்தேன். அவங்க இப்படி நகை போடுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இப்படி நகை போடுவாங்கன்னு வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டாங்க. ஆனா நான் அது இல்லாததான் பார்த்திருக்கேன். நீ எல்லாம் போட்டதை பார்த்ததே இல்ல. பக்கத்துல நீங்களும் அப்படித்தானே? சர்ச்சுக்கு வரும்போது ஏழ்மையா வருவீங்க. சொல்லுங்க. சர்ச்சுக்கு வரும்போது, ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஏழ்மையா வருவீங்க. வெளியே போகும்போது ஏறெடுத்து போவீங்க. ஹலோ, கிழிஞ்ச துணி, கிழிஞ்ச பையி, கிழிஞ்சு தச்ச பையி, இவங்களா கிழிச்சிட்டு இவங்களா தச்சிருக்கிறாங்க. என்ன ஆமேன்னு வரமாட்டேன்? ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. யாராவது கிழிஞ்சதை காமிச்சாங்கன்னா சொல்லுங்க, இவங்கதான் கிழிச்சு இவங்கதான் வேணும்னு தச்சிருக்கா. நான் பாரு, உழைச்சதெல்லாம் இதுதான், உழைச்சதெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது, உழைச்சதெல்லாம் இது. நீயே கிழிச்சு தச்சுட்டு யாருகிட்ட நடிக்கிற? இவன் முதல்ல கிழிச்சு தச்சுட்டு வந்திருக்கான். இது யோசுவாட்ட பார்த்த உடனே யோசுவா நம்பிடுவாராம். ஐயோ, இவங்க சாதாரண ஜனம், இவங்க யுத்தம் பண்ணக்கூடாது, இவங்க ஏழ்மையானவர்கள், சாப்பிடுறக்க வழி இல்ல, செருப்பு கூட தச்சுட்டு போட்டு வந்திருக்கிறாங்க, ஐயோ இவங்களை யுத்தம் பண்ணக்கூடாது, விட்டுருவாங்களா? குறிச்சு விட மாட்டாரு. குடமையை அறுத்து கையில கொடுத்து இத்தினோடு குடமையை ஆக்கிடுவாரு. திரும்பி பாருங்க, நிறைய குடமை அப்படித்தான் இருக்கும். வாழு எலி வாழ் மாதிரி இருக்கு. குடமை போறதுக்கு காரணமே நீ பண்ண ஏமாற்று வேலைதான். சொட்டையானது காரணமே நீ பண்ண ஏமாற்று வேலைதான். ஆனா தம்பி மாதிரி சாதனத்தை பாஸ்டர் நிறைய முடி வளர்த்துறேன், சொட்டையாக கூடாதுதான் வளர்த்துறேன் பாஸ்டர். நீ என்ன வளர்த்துறாலும் சொட்டை ஆகும்போது சொட்டை ஆயித்தான் ஆகும். என்ன ஆமீன் வர மாட்டேன். நான் இப்ப சொட்டை குறிச்சும் கவலைப்படுறது இல்ல, செம்பட்டி கொடுத்தும் கவலைப்படுறது இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அது செம்பட்டி ஆனா என்ன, சொட்டை ஆனா என்ன, அது என்ன ஆனா என்ன, நான் கர்த்தருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. மீசைக்கும் டை அடிக்கிறது இல்ல, தலைக்கும் டை அடிக்கிறது இல்ல. டைன்னா என்னன்னே தெரியாது. நான் இயேசு கிறிஸ்துவும் நாங்களும் ரொம்ப டையா இருக்கோம். ஆமேன் சொல்லுங்க.
ஏமாற்றி காசு இல்லாத மாதிரி, பணம் இல்லாத மாதிரி, பைய கிழிஞ்ச பைய பொத்தலான பைய கிழிஞ்சு தச்ச பையாட்ட எல்லாத்தையும் காமிக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு பல நேரம் ஆசீர்வாதம் இல்ல. ஏன் நீ அப்படி காண்பிக்கிற? தைரியமா சொல்ல, எங்கிட்ட ஆண்டவர் ஆசீர்வதிச்ச பாகம் இவ்வளவு. அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு மாமனார் விட்டு சம்பாரிச்சுட்டு அண்ணங்கிட்ட ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கிச்சாரு. அண்ணங்கிட்ட ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஊரு விட்டு ஊர் ஓடி மாமனார் வீட்டுக்கு போய் அங்க தங்கி 20 வருஷம் கழிச்சு எல்லாம் சம்பாரிச்சுட்டு வர்றாரு. எல்லாரும் சம்பாரிச்சுட்டு 2 மனைவி, ஆமா 20 வர மாட்டேங்குது, 12 பிள்ளைங்க, ஆமா சோத்திர சொத்து சுகம் ஆடு மாடு எல்லாம் போகும்போது ஒத்தையாளா போனது, வரும்போது இம்புட்டு வருது. சொல்லுங்க. அதனால சில டைம் மாமியார் வீட்டுக்கு போகும்போது நிறைய பங்கோட தான் வர்றோம். அம்மா வீட்டுக்கு போகும்போது எப்படிதான் வர்றோம்? கட்டப்பைய தூக்க முடியாம, ஐயோ தூக்குங்கோ தூக்குங்கோ தூக்குங்கோ. ஆமான்னு சொல்லுங்க. நமக்கு 2 கட்டப்பைனா அன்னைக்கு இருந்த வாழ்க்கையில யாக்கோபுக்கு எத்தனை கட்டப்பை இருந்திருக்கும்? எல்லாத்தையும் தூக்கிட்டு வராரு. வரும்போது ஆட்கள் சொல்றாங்க, ஏசா இப்ப எதிர்பட்டு வந்துட்டு இருக்கிறான். ஏசா எதிர்பட்டு வந்துட்டு இருக்கிறான். நம்ம ஆளுக்கு ஒரு யோசனை, ஆட்டி அத்தனையும் கரெக்டா என்ன பண்றது, முதல்லயே இவன்ட்ட புடுங்கிட்டு போய் தான் இவ்வளவு நன்மை நமக்கு கிடைச்சது. இனி அவன் வந்தானா இருக்கிற கோபத்துல எண்ணெயும் போட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அபகரிச்சிருவான்னு சொல்லி எல்லாத்தையும் பிரிச்சு வச்சானா. அல்லேலூயா சொல்லுங்க. 2 முரங்கா அங்க, 2 முரங்கா, ஏன்னா முரங்கா இப்ப நிறைய கிடைக்குது அதனால சொல்றேன். அப்ப 2 முரங்கா அங்க, 2 முரங்கா இங்க, 2 முரங்கா இங்க, 2 மொத்தம் 6 முரங்கால 4ஆ பிரிச்சாச்சு. நான் சொல்றது தமிழ் விளங்கலையோ? புரிஞ்சோ சேச்சி? புரிஞ்சோ சேட்டா? புரிஞ்சோ? நடிச்சு ஏமாத்தி அதெல்லாம் அப்படி இப்படி வச்சு ஒண்ணும் இல்ல, இவ்வளவுதான் என்னுடைய சம்பளம், இதுதான் அவங்க சம்பளம், இது அவங்க சம்பளம் சொல்லி ஏமாத்திலான்னு சொல்லி யாக்கோபு நினைச்சு வந்தான். ஆமென். சிலர் சம்பாதிக்கிறது வெளியே காட்டிக்கிறதே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் எவ்வளவு எம்புட்டுன்னு. பாசிட்ட வேணா, ஊழி காட்ட வேணா, சபையில வேணா, ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லலாம் ஒண்ணும் இல்லைன்னு. ஆனா ஆண்டவர் மேல இருந்து பாக்குறாருங்கோ. அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனுக்காக, யாருக்காக நீ மறைக்காத, ஏமாத்தாத. நீ ஏமாத்தி திருடல, ஏமாத்தி சம்பாதிக்கல, அப்புறம் நீ அது ஏமாத்துற. இருக்கிறது சொல்ல. 10 லட்சம் வந்தது உண்மைதாங்க, ஆமான்னு சொல்ல. பாஸ் என்ன 10 லட்சம் பிடிங்கிடுவாரா? ஆமேன்னு வர மாட்டேன். பக்கத்துல இருக்கிற மரியாக்கா பிடிங்கிருமா, இல்ல கல்யாணி சிஸ்டர் பிடிங்கிருவாங்களா, இல்ல நம்ம தேவரச அண்ணன் பிடிங்கிருவாரா, ஐசக் அண்ணன் பிடிங்கிருவாரா? சொல்லுங்க. ஆமேன 10 லட்சம் சொன்னா பாஸ்ட் 10 லட்சமா பாரு, ஆசீர்வாதம் ஒரே போக்கா போயிடும். இப்ப என்ன வாழ்ந்துட்டா இருக்குது, போயிட்டு தான் அல்தன கர்த்தர் பேசுறாரு. வந்ததுன்னு சொல்லு, இருக்கிறதுன்னு சொல்லு. யாரு புடுங்க போக முடியாது. நீங்களே நினைச்சாலும் புடுங்க முடியாது. நீங்க சட்டா 10 பேர் கையெழுத்து போட்டு தான் வாங்க வேண்டி இருக்கு, தெரியுமா உனக்கு? சாகும்போது மூக்குல இருக்கிற பஞ்ச கூட உருவிட்டு தான் அனுப்புறான். ஆமேன் வர மாட்டேன். கட்டுக்கிட்டலாம் அவுத்துறாங்க. என்னதான் இறுக்கி அவன் கடைசியில சத்ததுக்கு அப்புறம் அந்த டோபி கட்டுவான், கடைசியில உருவிட்டு தான் அனுப்புறாங்க. அப்படிதான் ஒருத்தர் மறிச்சதுக்கு போயிருந்தேன். ஒருத்தர் இறுக்கி கட்டிட்டு தான் சொன்னேன், ஐயோ ரொம்ப இருக்கட்டா இருப்புன்னு அவருக்கு தான் போறோம். பாஸ்டர் ஜோக்கு பண்ணாதீங்க, இந்த நேரத்துல ஜோக்கு பண்ணாது. என்ன கட்டினாலும் குளிமேட்ல போய் அவுக்கு தானே போற. சொந்தக்காரங்களா பாக்குறாங்க, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொந்தக்காரன் பையலுக்கு போடுவான். ஐயோ என் மைனி போயிட்டாலே, ஐயோ இந்தாக்கா உனக்காக இருந்தா. குளிய மூடிட்டு இந்த சைடு வந்ததுக்கு அப்புறம் அவனே தோண்டி எடுத்துருவான். உன் மச்சானும் கொண்டு போக மாட்டான். ஆமே புதைச்சதுக்கு அப்புறம் அவங்க போன் பண்ணி சொல்றாங்க, பாஸ்டர் உயிரோடு இருக்கும்போது 5 ரூபாய் கொடுக்கல, இப்ப பாருங்க எல்லாம் பணமா கொட்டிடும், அது அவன் எடுத்துட்டு போயிட்டான் பாஸ்டர் அப்படிங்கிறான். சத்தமும் போன் பண்ணி சொல்றான். பாஸ்டர் இதப்ப பாஸ்டர் நடந்தது? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரையும் ஏமாற்றாத, முக்கியமா ஆண்டவரை ஏமாற்றாத.
நடிச்சு வராத. நல்லதா இருக்கும். சபையில் வந்தோன்னா 2 நாளா மட்டனு கறியும் போட்டு வெட்டு விளாசுன்னு அப்பெல்லாம் அந்த இருமல் வரலையோ. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தோன்னு ஒரு நடிப்பு, ஒரு ஏமாற்று. அல்லேலூயா. ஊருக்காக உலகத்துக்காக ஓடும் போது உழைக்கும் போது எந்த பலவீனம் என்ன செய்யறது இல்ல. சர்ச்சுக்கு வந்தா மட்டும் ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம்? நடிக்காத. பக்கத்து சொல்லுங்க, நடிக்காத. ஓவர் நடிப்பு உடம்புக்கு ஆகாது. சொல்லுங்க, ஓவர் நடிப்பு உடம்புக்கு ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் அழுத்தி சொல்றாங்க, ஓவர் நடிப்பு உலகத்துக்கு ஆகாது. அல்லேலூயா. கிழிஞ்சு தச்ச பை. என்ன பையங்க? அப்ப கிழிச்சது யாரு? தச்சது யாரு? இந்த மாதிரி காண்பிக்கிறது யாரு? அப்ப அந்த பையில நீ போட்டீங்கன்னா அது எப்படி அது உனக்கு பலனை கொண்டு வரும்? என்ன நடந்துச்சு தெரியுமா? 5ஆம் வசனத்தை வாசிக்கும். பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்தும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. என்னாச்சுங்க? என்ன ஆயிடுச்சு? ஏன் பூசணம் பூத்துச்சு? அவங்க வரும்போது பழச கொண்டு வந்தாங்களா? இல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படும் பொழுது அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்தி இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வீட்டுல வரும்போது சுட சுடதான் வந்தீங்க, ஆனா என்னமா பூசணம் பூத்திட்டீங்க? ஏதோ பிரச்சனை இருக்கு. எடுக்கும் போது வீட்டுல இருந்து வரும்போது எப்படி இருந்துச்சு? ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க அவர் ஏமாத்துறீங்கன்னா அவரு சில விஷயங்கள் உங்களை ஏமாத்திடுறாரு. காசு இல்லாத மாதிரி நடிக்கிறீங்க பாருங்களா. நான் பொதுவா சொல்றேன், பாஸ்டர் எங்கிட்ட தான் சொல்றாரோ அப்படின்னா நீங்களே வச்சுக்க, உங்களுக்கு தான் சொல்வாரா இருக்கும். ஆமே. அப்போ ஆண்டவரை ஏமாத்த கூடாது. ஏமாத்த நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்துருவீங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஆண்டவரை ஏமாத்துனீங்கன்னா நீங்க ஏமாந்துருவீங்க. வரும்போது எப்படி இருந்துச்சு அந்த அப்பம்? சுட சுட சூடா இருந்தது. ஏமாத்துறீங்க பாரு, நடிச்சீங்க பாரு. டப்பா திறந்தோன்னு நீயும் சாப்பிட முடியல, யாராவது கொண்டு வந்து அவங்க ஒருத்தரும் சாப்பிட முடியல. இதுதான் கிழிஞ்ச பை, கிழிஞ்சு தச்ச பை. எல்லாம் சொல்லுங்க, கிழிஞ்சு தச்ச பை. அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கு இல்லாத மாதிரி நடிக்கிறது, வந்தது வராத மாதிரி நடிக்கிறது. ஆசீர்வாதம் இருக்கு, ஆசீர்வாதம் இல்லாத மாதிரி காண்பிக்கிறது. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்றது இல்லையா? உள்ளதை உள்ளபடி என்று சொல்லுங்க, இல்லாததை இல்லாதென்று சொல்லுங்க. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் தைரியமா சொல்லுவேன். எங்க அப்பா காலங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருந்து, பணம் இல்லாம இருந்துச்சு, வருமானம் இல்லாம இருந்துச்சு. இப்ப கர்த்தர் எங்களை ஒரு படி மேலதான் வச்சிருக்காரு. நான் சொல்லுவேன், அதை விட 2-3 மடங்கு அதிகமா தான் வச்சிருக்காரு. அது ஏன் நான் வெக்கப்படணும்? அது ஏன் நான் இது கவலைப்படணும்? என்னோட ஊழியம் அப்படி போகுது, நான் பண்ற காரியம் அப்படி நடக்குது. கர்த்தர் அதுக்கேற்ற பலனை கொடுக்கிறார். அவருடைய பிரயாசம், அவருடைய பலன். உண்மையா வளைச்சார், உண்மையா இருந்தார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ரொம்ப உண்மையா இருப்பேன். பாசமா சொல்லுவாங்க, ரொம்ப அப்படி இருக்காதீங்க, சில விஷயத்துல கொஞ்சம் அப்படி கருத்தா இருக்கணும். அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றேன், கவனிங்க. லைவ் வரப்போகுதான் சார், விட்டுருவோம். அப்படியா? ஒருத்தர் கேட்டாங்களா, அப்படி ஆமான்ட்டேன். அதுக்கப்புறம் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்.
சில இடத்துல மறைக்க வேண்டிய இடத்துல மறைக்கணும். தேவனுக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கணும். தேவ சமூகத்துல வெளியரங்கமா இருக்கு. இப்போ இந்த வாரம் கடினமா பிரசங்கம் பண்ணிட்டார். கர்த்தர் எனக்குன்னு குத்தி பேசிட்டார். நீங்க போன வாரம் ஒரு தசமா கொடுத்திருப்பீங்க, தேவனுக்காக கூட கொடுத்திருப்பீங்க. இன்னைக்கு வந்த பிரசங்கம் குத்தி இருக்கும், கொட்டஞ்சிருக்கும், உங்களுக்கு நோகடிச்சிருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்? பாஸ்டர் இந்த தசமா அட்டை கொடுங்க, கொடுத்துட்டு போன வாரம் அச்சமா வைக்க வேண்டாம், பாஸ்டர் ரொம்ப குத்திட்டாரு, ரொம்ப குறைஞ்சிட்டாரு, நம்ம கொஞ்சம் வருமானம் இல்லாத மாதிரி காமிச்சிட்டு கொடுப்போம். ஆமே, அல்லேலூயா, ஆமே. இந்த வாரம் இந்த மாசம் வருமானம் இல்லாத மாதிரி காமிச்சுக்கோ. நம்ம கஷ்டப்படுற மாதிரி பாஸ்டர் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டோம், பாஸ்டர் விட ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பைய கிழிச்சிட்டு நம்மளே தைச்சிட்டோம். இதுதான் பைய கிழிச்சிட்டு தைச்ச பை. நல்லா இருக்கிறத கிழிச்சிட்டு மீண்டும் தைச்சிடுறது. அதனாலதான் அந்த அப்பம் எல்லாம் பூசணம் பூத்துச்சு. அவளுக்கு வழிகளை கொண்டு வந்தது எல்லாம் ஒன்றும் சாப்பிட முடியாமல் அது என்ன செய்யுச்சு? பூசணம் போயிருச்சு. பையன் கிழிஞ்சிருச்சான். என்னாச்சுங்க? பையன் கிழிஞ்சிருச்சு. ஆமா, நான் பாருங்க 5 பை சொல்லணும், இப்ப 2 பைக்கு போயிருக்கோம். ஆமா, அப்போ நம்ம யாரும் ஆண்டவரை ஏமாத்த கூடாது. ஆண்டவர் ஏமாத்தாம இருந்தீங்க, யார்ட்டி ஏமாற மாட்டீங்க, யார்ட்டி ஏமாத்த மாட்டீங்க. நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என் உண்மையான சம்பளத்தை நான் சொல்றதுக்கு ரெடின்னு சொல்றவங்கள கைய உயர்த்துங்க. ஹலோ, கணக்கு இங்க இருக்கு. இன்னைக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே என் உண்மையான வருமானத்தை நான் சொல்லுவேன். என் பிள்ளை சம்பாரிச்சு, புருஷன் சம்பாரிச்சது, மனைவி சம்பாரிச்சு, குடும்பம் சம்பாரிச்ச உண்மையான சம்பவத்தை நான் சொல்றதுக்கு ரெடின்னு சொல்றவங்கள கைய இப்ப நல்ல கைய உயர்த்தி. ஆம்பளைகள்ல ஒரு கை 2 கை வந்திருக்கு, நம்ம பெண்கள்ல 2-3 கை வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்களே பதில் சொல்லிருங்க. கிழிச்சு தைச்ச பை நான் அதுல போட்டுட்டு இருக்கேன். அப்பப்ப கிழிச்சுக்கிறேன். 1ஆம் தேதி ஆனா 1 வாரமான கிழிச்சுக்கிறேன், தசமா குடிச்சதுக்கு அப்புறம் தைச்சுக்கிறேன். ஆண்டவர் பாரப்படுறார். நீங்க எனக்கு கொடுக்கல, சபைக்கு கொடுக்கல, ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய அவர்களுக்கு தக்கதாக, அவர்களுக்கென்று தக்கதாக அவர்கள் கொடுக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இப்படி செஞ்சு பாருங்க. சம்பளத்தை நான் உண்மையா தசமா கொடுத்துட்டேன்னா பாஸ்டுக்கு ஒரு கணக்கு வந்துரும். அப்போ நான் இவ்வளவு வருமானம் வாங்குறேன்னு தெரிஞ்சிரும். நீங்க அப்படி நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் தான் உங்களை இப்படி ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். கர்த்தர் தான் இந்த வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். என்ன ஆமீன் வர மாட்டேன். என்னுடைய மாச வருமானம் என்ன அப்படிங்கிற நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். இந்த வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நான் தசமா கொடுக்குறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கூட்டம் முடிஞ்சு வந்து இந்த போன்ல இருக்கு, நான் அனுப்பின தசமாக அனுப்பின ரிப்போர்ட் அதுல இருக்கு, நான் எழுதி வச்சிருக்கிறேன், என்னால காண்பிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. எதுல வேணா நான் ஏமாத்துவனோ தவிர, ஆனா என்னுடைய வருமானத்தை நான் ஆண்டவர் சமூகத்துல ஏமாற்ற மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க அப்பா உண்மையா இருந்தா என்னை உண்மையா வளர்த்தினா. நான் ஒரு நாள் கிழிச்சு தைக்கிற பை அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். நான் அதிகமா கொடுக்க வார வாரம் போடுற காணிக்கையில கூட வருஷம் நான் உயர்த்தணும்னு சொல்லி நான் பிரயாசப்படுறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ என் பர்ஸ்ல இருக்கிற அதிகமான பணம் எது? எல்லாரும் சொல்லுங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அதிகமான பணம் எவ்வளவு? எவ்வளவு? பெரிய நோட் எது? உலகத்துல இருக்கிற பெரிய நோட் எது? முதல்ல 2000 ரூபாய் இருந்துச்சு, அப்படித்தானே? முதல்ல 2000 வந்து அதுதான் பெரிய நோட்டு. ஒரே நோட்டு பெரிய நோட்டு, அந்த ஒரு நோட்டு தான். இப்ப நமக்கு பெரிய நோட்டு எது? 500. இப்ப நான் சொல்றேன்,
உலகத்திலேயே அதிகமான நோட் எது? அதுல 2 மடங்கு நான் கொடுப்பேன். ஆமேன்னு வரமாட்டேங்க பாருங்க. அதுல 2 மடங்கு கொடுக்க. அடுத்த வருஷம் நான் சொல்றேன், அதை விட நான் 3 மடங்கு கொடுக்க விரும்புறேன். நான் சொல்றது காணிக்கையை சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி நான் கர்த்தருக்கு கொடுக்கறதுனால கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். பாஸ் எவ்வளவு கொழுகொழுன்னு இருக்கிறார் பாத்தீங்களா? என்னை பாக்குறவங்கள சொல்றாங்க, பாஸ் கொழுகொழுன்னு இருக்கிறீங்க பாஸ். ஆண்டவர் கொடுக்கிற கொழுமையின் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சீக்கிரத்துல பார்க்கதான் போறீங்க. இன்னும் பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கதான் போறார். ஏமாற்றாதீர்கள். ஆமென் சொல்லு. கர்த்தரை ஏமாற்றாதீங்க, தேவனை ஏமாற்றாதீங்க, ஆண்டவரை ஏமாற்றாதீங்க. 3வது ஒரு பை, வேகமா போவோம். 3வது ஒரு பை, சோத்திரம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 36, 37 வாசிங்க. வேகமா வாசிங்க. வேகமா இன்னும் 2, 3 பை சொல்லி முடிக்க போறேன். மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். இல்ல 36, 37, 5 லூக்கா. அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒவ்வொருவனும் புதிய திராட்சரசத்தை பழைய துருத்திகளை வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்தி போகும். துருத்திகளும் கெட்டுப்போம். ஆம். 3வது வீணாக்கும் பை. எல்லாரும் சொல்லுங்க. நம்ம என்ன அதுல போட்டாலும் ஊத்தினாலும் அது எப்படி போயிரும்? வீணா போயிரும், சிந்தி போயிரும், கொட்டி போகும்னு சொல்றார் வசனம். அப்ப இது ஒரு தோல் பை. இது ஒரு மிருகத்தினுடைய தோல் எடுத்து பையா தைச்சு திராட்சை ரசத்தை ஊத்தி அவங்க போகிற டிராவல், போகிற பயணங்களுக்கு அதை அப்பப்ப பலவீனம் வரும்போது குடிச்சு அதைய பலப்படுத்திட்டு தாகத்துக்கு பலத்திற்கு குடிச்சிட்டே போவாங்க. அந்த திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் அதை பையில அது டப்பால அன்னைக்கெல்லாம் பிளாஸ்டிக் டப்பால அன்னைக்கு கிடையாது. அப்ப அவங்க தோல் பையில தான் அதை என்ன செய்வாங்க, அதை ஊத்தி கொண்டு போவாங்க. அப்போ பழைய ரசம் பழைய பையில ஊத்தணுமா, புதிய ரசத்தை புது பையில ஊத்தணுமா? பழைய ரசத்தையும் புது ரசத்தையும் ஒன்னா அந்த பையில ஊத்தணும்னா பைய கிழிஞ்சு போய் வேஸ்டா போயிடும். ஆமே. என்ன சொல்ல வர்றதுன்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு ஒரு பைய நம்ம யூஸ் பண்றோம். நம்முடைய ஆசீர்வாத காரணம் என்ன தெரியுமா? பழசையும் சேர்த்துக்கிறோம், இங்க திராட்சை ரசமும் வாங்கிக்கிறோம், திராட்சை ரசத்தையும் வாங்கிக்கிறோம், அங்க போனோம்னா கவர்மெண்ட் ரசத்தையும் வாங்கிக்கிறோம். புரியலையோ? நான் சொல்றது விளங்கலையோ? ஆமேன்னு சொல்லுங்க. திராட்சை ரசத்தையும் வாங்கிக்கிறோம், கோயில கொடுக்கிற கூளையும் வாங்கிக்கிறோம், ஆண்டவர் கொடுக்கிற சோறையும் சாப்பிடுறோம், கோயில போடுற சோறையும் சாப்பிடுறோம். என்ன ஆமேன்னு வரும்? விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதையும் சாப்பிடுறோம், ஆண்டவர் கொடுக்கிற படைத்ததையும். அப்ப என்ன ஆயிரும்? கிழிஞ்சிரும். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. கிழிஞ்சிரும் இல்ல, கீஞ்சிரும். மெட்ராஸ் பாஷை. கீஞ்சிரும், வீணா போயிரும், அது கொட்டி போகும், அது கிழிக்க வச்சிரும். நம்ம கிழிக்க வேண்டாம், அதுவே கிழிஞ்சிரும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த பை யூஸ் பண்றீங்க? கையை தூக்க மாட்டோம்ல. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தது. ஒரு கோயில் சாப்பாடையும் விடுறது இல்ல. ஒரு கோயில் சாப்பாட்டையும் எந்த கையில வாங்கச்சோ அந்த கை அடிபட்டுச்சு. ஆமேன்னு சொல்றதுக்கு சொல்லல. இதன் நல்ல காரியமா? ஆமாங்கிறீங்க. அப்ப எந்த கையில வாங்குச்சோ அந்த கை அடிபட்டுச்சு. அந்த கையிலேயே பைபிளை தூக்கி எரிஞ்சது ஆத்துல. அனாதையா செத்து போச்சு. எப்படி செத்து போச்சு? அனாதையா செத்து போச்சு. சாகருக்கு முன்னாடி பிச்சை பிச்சை எடுத்துச்சு, வீடு வீடா பிச்சை எடுத்துச்சு, கடைக்கடையா பிச்சை எடுத்துச்சு. ஆமேன்னு வரமாட்டேங்க பாரு. ஏன் 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 ஏன்? பழசும் வேணும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? இன்னும் பழசு வேணும், புதுசு வேணும். கை தூக்குவீங்களா? அதுவும் வேணும். நீ கிழிக்க வேண்டாம், அதுவா கிழிஞ்சிடும்.
2வது பை சொன்னேன், நம்மளே கிழிச்சு நம்மளே தைக்கிற பை. இப்ப 3வது பை அதுவா கிழிஞ்சிடும். நீ என்ன போட்டாலும் அதுவா கிழிஞ்சு போகும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் வேண்டாம்னா உலகம் வேண்டாம். தேவனுக்கு பிரியமில்லாத அசிங்கங்கள் அருவருப்புகள் வேண்டானா வேண்டாம். கர்த்தர் தருகிற புது ரசம் மாத்திரம் என் உள்ளத்துக்குள் செல்லட்டும். உலகத்தை வெறுத்தா உலகத்தை வெறுக்கணும். உலகத்தை சிநேகிச்சா கர்த்தரை வெறுத்துட்டு உலகத்துக்கு பின்னாடி ஓடணும். உலகமும் வேணும், கர்த்தரும் வேணும், உலகம் வேணும், கீஞ்சிரும். பக்கத்துல சொல்லுங்க, கீஞ்சிரும். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, கீஞ்சிரும். அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் கொஞ்ச நாள் உலகத்துக்காக ஓடுவோம் பாஸ்டர். பார்த்து காலு கீழே போயிட போது அப்புறம் ஓட முடியாது உலகத்துக்கு. முதல்ல இடுப்பு போய் கிடக்கு, உடனே போய் கிடக்கு, கழுத்து போயிருச்சுன்னா அப்புறம். அல்லேலூயா சொல்லுங்க. வேண்டானா வேண்டாம். எத்தனை பேர் அதைய ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க? உலகம் வேண்டானா வேண்டாம். உலகம் என வெறுக்கிறேன்னா வெறுக்கிறேன். சொந்தக்காரனுக்கு அப்ப நான் தலை நீட்ட மாட்டேன். சொந்தக்காரனுக்கு அப்ப நான் நிக்க மாட்டேன். எனக்கு சொந்தக்காரன் வேணும். என் சொந்தக்காரனால தான் சில வாய்ப்பு எனக்கு வருது. அதனால சொந்தக்காரனை வெறுக்கல. சொந்தக்காரங்கள வெறுக்கல, ரொம்ப நேசிக்கிற சொந்தக்காரங்கள. எல்லாவற்றுக்கு மேல கர்த்தர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. எங்களையும் கடா வீட்டுக்கு, கருமாதிக்கு, எல்லாத்துக்கும் கூப்பிடதான் செய்யறாங்க. உங்களை எப்படி கூப்பிடுறாங்க, எங்களை எப்படிதான் கூப்பிடுறாங்க. நான் அப்ப எப்படியா ஜிப்பா போட்டு போய் கருமாதிக்கு நின்றுட்டு இருக்கிறேன். பாஸ்டா நீங்க யாரு வெறுத்து நிப்பீங்க பாஸ்டா, நான் போக நிக்க முடியாது பாஸ்டா. எனக்கு மச்சானோ பைதான் அவன் பாஸ்டா. சொல்லுங்க. அப்ப உலகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஏன் என் வாழ்க்கை கிழிஞ்சு போகுது? ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருது? ஏன் வேதனை வருது? நம்ம செய்யற சில 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 விஷயங்க தான் அது நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையா வந்து முடியும். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சரி, 4வது ஒரு பை. இதெல்லாம் நான் நிறைய பேசணும் அவசியம் இல்லை, நீங்களே புரிஞ்சுக்குவீங்க நினைக்கிறேன். ஆமா, 4வது ஒரு பை. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். இது நிறைய பேர் அந்த பை இருக்கு. இந்த பை நிறைய பேர் இருக்கு. நான் படிச்சோன்னே புரிஞ்சுக்குவீங்க. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷருக்கு என்னத்தை கொண்டு போவோம்? தீர்க்கதரிசி இடத்தில் நம்ம போகும்பொழுது என்னத்தை கொடுப்போம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்களை, பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. போச்சு, போதும். என்ன ஆயிடுச்சுங்க? காலியான பை. எல்லாம் சொல்லுங்க. எப்படி வருது எப்படி போகிறது சின்ன அழிச்சிருக்காங்க. நான் சவலை சொல்லிட்டு இருக்கேன். அவன் கொண்டு வந்த எல்லாம் சாப்பிட்ட தின்பண்டம் எல்லாம், தின்பண்டம் யார் தும்பா? சொல்லுங்க. தின்பண்டம் யார் தும்பா? சொல்லுங்க. யார் தும்பா? குழந்தைங்க திங்கும். லேசு கீசு யாரு தும்பா? குழந்தை திங்கும். பப்சு கிப்சு யாரு தும்பா? பாஸ்டர் தச்சு முடிச்சு போனோன்னே நாங்க எப்பவுமே ஒரு பப்ஸ் வாங்கி டீ வாங்கி சாப்பிட்டு போறது வழக்கம். அதுக்கு ஆப்பு வைக்கிறீங்களா பாஸ்டர்? பஸ்ஸுக்கு வர நேரத்துல நாங்க ஒரு பப்ஸ் கிப்ஸ் வாங்கி சாப்பிட்டு நம்ம கஞ்சி குடிச்சிட்டு போவோம். பசி வந்துடும். போறதுக்குள்ள ஒரு பப்ஸ் கிப்ஸ் வாங்கி சாப்பிட்டு போவோம். அதுக்கு ஒரு பிரச்சனை பண்றீங்க பாஸ்டர் இருக்கிறீங்களா? நல்லா சாப்பிடுங்க. ஜூஸ் யார் அதிகமா விரும்பி சாப்பிடுவா குடிப்பா? வசனம் சொல்லுது, சவுலும் அவனுடைய வேலையாட்கள் கொண்டு வந்த பைய தின்பண்டம் காலி ஆயிடுச்சான். சம்பாதிக்கிறதெல்லாம் எதுல போகுது? சம்பாதிக்கலாம் எதுல போகுது? ஸ்நாக்ஸ்ல, தின்பண்டத்துல போகுது. அப்புறம் எங்க கர்த்தர் உன் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாரு? சிலர் வாங்கி தின்னே செலவாயிட்டு இருக்குது. நான் சொன்னது விளங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருமே வாங்கி சாப்பிடுறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா ஒத்துட்டீங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஒரு பெட்டி கடையை விடுறதில்லை. பெட்டி கடையில போய் 4 பருப்பி வாங்கி முறுக்கு வாங்கி தின்னாதான் இவங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வீட்டுல நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவேன். என் பாப்பா இருக்கா பாத்தீங்களா, ஒரே பொண்ணு, நல்ல பொண்ணு. நான் எப்படி பழகணும்னா அப்படிதான் என் பிள்ளையும் பழகிறான். எங்க அப்பா 5 நாள் கழிச்சு ஊழியத்துக்கு போயிட்டு வருவார், வெளி மீட்டிங் போயிட்டு வர. நான் வந்த உடனே அவர் கையத்தான் பார்ப்பேன்.
அவர் முகத்தையோ அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையோ அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். கேட்ட திறந்த உடனே அவர் கையில பை இருக்கான்னு பார்ப்பேன். நமக்கு தேவை அதுதானே. அம்மா வந்தோடனே அப்பா வந்து உட்காரட்டும்டா, அதுக்குள்ள கைய பிடிச்சு அதை பிடிச்சு இழுத்து, அதான் முக்கியமா. நான் என்ன பண்ணணும் அதான் என் பிள்ளையும் பண்ணுவா. கரெக்டா நான் வர்றது தெரியும், அந்த வாசல நின்னுட்டு இருப்பா. அப்பா வந்த உடனே வண்டியில வந்து நிற்போம் பாத்தீங்களா, வண்டி வந்த உடனே பின்னாடி பாப்பா, பார்சல் இருக்காது. அப்ப அவன் நினைப்பா பையுக்குள்ள பார்சல் இருக்கு. அவ சொன்ன மாதிரி நான் சொல்லுவேன், ஒன்னும் வாங்கிட்டு வரல மக்களே, நான் மழை டைம் ரொம்ப வெளியெல்லாம் போயிட்டு இருந்தால கடைக்கு போக முடியல, ஒன்னும் வாங்கிட்டு வரல, போங்கப்பா எனக்கு தெரியும்னு பைய பிடுங்கிட்டு போய் பைய திறந்து அழுக்கு துணி உள்ள இருக்கும், அந்த கவரை ஓபன் பண்ண மாட்டான். நல்லா தெரியும் எந்த பை குண்டா இருக்கு எந்த கவர் குண்டா இருக்குன்னு பார்த்து அந்த ஜிப்பை திறந்து பார்சல் எடுப்பா. வாசமா சொல்லுவாங்க, இவ்வளவு அழுக்கு துணி இருக்குது, ஒரு பாக்கெட்டை கூட நீ திறக்கல, ஆனா கரெக்டா ஸ்நாக்ஸ் இருக்கிற பைய பார்த்து திறந்த பாத்தியா. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்கு அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி திங்கிற அந்த பழக்கம் தான் ஆசீர்வாதத்திற்கு குறைவா இருக்கு. அப்ப சில டைம் வாங்கி கொடுப்பேன், சில வாரம் ஒரு வாரம் காய போட்டுருவேன். எங்க வீட்டுல இன்னும் வாங்கி ஒரு வாரம் ஆச்சு, ஸ்நாக்ஸ் வாங்கி காய போட்டிருக்கேன். அதுதான் நம்முடைய வாழ்க்கையாய் மாற கூடாது. சாப்பிடணும் தேவைதான், தின்பண்ண தேவைதான். ஒரு வாரமா புள்ள சொல்ற அப்பா ஒண்ணுமே இல்ல, பாசமா சொல்றாங்க சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. மனசு சொல்லும் ஒரு வாரம் காய போடுறா, கொடுக்கிறவர் அவரு, நம்ம சாப்பிட்டு ஆசீர்வாதம் இருக்கிறது அவர் நிமித்தம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுவே என் வாழ்க்கையா போய் அழிச்சிடக்கூடாது. நேற்று நைட் எத்தனை பேர் கடையில போய் வாங்கி சாப்பிட்டீங்க? கை தூக்க மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியுமே. புரோட்டா, மசாலா தோசை, சப்பாத்தி, ஃப்ரைடு ரைஸ். ஹலோ, மழை வேற ஜோன்னு பெய்யுது வாஸ்த, சமையல செய்யறதுக்கு சோம்பலா இருந்தது. எங்க புருஷனை அனுப்பி வேட்டைக்காரம்பு முன்னே வருது, வேட்டைக்காரம்புக்கு அனுப்பி நான் வாங்கிட்டு வர சொல்லி இருக்கேன் பாஸ்டர். ஏன்னா மெயின் ரோடு வேட்டைக்காரம்பு, அதுக்கு சொல்ல நீங்க தப்பாகப்பா எடுத்துறாதீங்க. சேத்துமடைக்கும் சென்று வேட்டைக்காரம்பூர், தம்மம்பதிக்கு சென்று வேட்டைக்காரம்பூர், ஒடைகளத்துக்கு சென்று வேட்டைக்காரம்பூர், காளியாபுரத்துக்கு சென்று, அதனால சொன்ன நீங்க அதனால தப்பாகப்பா எடுத்துறாதீங்க. என்ன ஆமேன்னு வர மாட்டீங்க. சேத்துமடை எல்லாம் போனா ஒரு கடையும் திறக்கிறது இல்ல பாஸ்டர், அதனால வேட்டைக்காரம்பூருக்கு வந்தேன் பாஸ்டர். ஆமா அல்லேலூயா போடுங்க, அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. ஓத்ரா. அப்ப நம்ம சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு, நான் அதுதான் சொல்ல வந்தேன், வாங்கி சாப்பிட்டே நம்ம பைய காலி ஆயிடுச்சு, சேர்க்க முடியல, பிரயாசத்தின் பலனை பார்க்க முடியல. வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்கன்னா கடைக்கு போய் ஆளுக்கு பிரியமானதை வாங்கி சாப்பிடுறீங்க, எவ்வளவு காலி ஆகும்? நீங்களே ஒரு கணக்கு சொல்லுங்க. 4 பேருக்கு டிபன் வாங்க போறீங்க, 4 பேருக்கு டிபன் வாங்க போறீங்க, அம்மா அப்பா 2 பிள்ளைங்க, 4 பேருக்கு டிபன் வாங்க போறீங்க, எவ்வளவு செலவாகும்? ஒரு ஆள் சொல்றாங்க 500ங்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கு 500 ஆகுதுன்னா உங்களுக்கு எவ்வளவு யோசிச்சு பாத்துக்க. ஃப்ளோவுல வந்துருச்சு, வேற வழி இல்ல. ஆமென் சொல்லுங்க சத்தமா. வந்ததை திருப்பி வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. 2 பேருக்கு 500 ஆகுதுன்னா 4 பேருக்கு 1000 ரூபாய் ஆகுதுல்ல. அப்ப ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபாய் எங்க? அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. எங்க வீட்டுல இந்த நிலைமை வரும். ஆனா தேவ பிள்ளைகள், நம்ம விசுவாச பிள்ளைகள் எங்களுக்கு வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. நாங்களா போய் கடையில போய் வாங்குறது ரொம்ப கம்மின்னா அது கிடையாது. ஆனா நம்ம சபையில ஆத்துமா இருக்காக, எங்களுக்குன்னு கடையில சாப்பிடுறதுக்கு வேண்டிய புரோட்டாவாகட்டும், ஆமா உலக்கட்டை ஆகட்டும், ஆமா சாப்பாடு ஆகட்டும், அது அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும். விசுவாச பிள்ளைகள் பாசமா தாகமா ஊழியர்களுக்கு என்று வாங்கி கொடுக்கிறாங்க. ஆமென் அல்லேலூயா. ஆனா நமக்கு வாங்கலாம்னு தோணும் போது நான் சொல்லுவேன், கடைக்கு போய் தான் வாங்கணுமா? இருங்க, நான் ஒரு சமையல பண்றேன்னு உள்ள பூந்து ஏதோ ஒண்ணு பண்ணிடுவேன். பாசமா ஒரு மாதிரி பாக்குறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கிச்சடி பண்ணி தரேன் பாருங்க, நான் ஹோட்டல் இருக்கிற மாதிரி கிச்சடி பண்ணி தரேன் அப்படின்னு பூந்து உள்ள பண்ணி ஹோட்டல் கிச்சடி கொண்டு வந்து கொடுத்துருவேன். வாங்கி கொண்டு கொடுக்க மாட்டேன், செஞ்சு கொடுப்பேன். அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது பாஸ்டம்மா வேலை. அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க நீங்க பல சமையல் பண்றீங்க, எல்லாம் நான் பண்ணி கொடுத்துறேன், நீங்க வெறும் தாளிக்க மட்டும் தானே பண்றீங்க பாக.
ஏதோ ஒண்ணு நம்மனால முடிஞ்சது செய்வோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம பைய செலவழிக்கிற பையா இருக்குது, அது காலியான பையா இருக்கு. அடிக்கடி அதை வாங்கி வாங்கி தின்னு தின்னு சாப்பிட்டு அந்த பை காலி ஆகுது. இப்ப சொல்றான், எப்படி நம்ம தீர்க்கதரிசி பார்க்கிறது? தீர்க்கதரிசி பார்க்க போனோம்னா நம்ம பை எப்படி இருக்குது? எல்லாருக்குமே சபைன்னு வரும்போதுதான் சபை பை எப்படித்தான் இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ, ஆளுக்கு 2 புரோட்டா, ஆமா 2 ஃப்ரைட் ரைஸ், ஆமா வரமாட்டேங்குது 4 கோழி காலு, 4 கோழி காலு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, கோழி காலு கிடைக்கலையா, ஆமா லெக் பீஸ். சோத்திரம். என்ன பீஸ்? லெக் பீஸ். அது கிடைக்கலையா, அள்ளிப்பப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா சோத்திரம். 10 ரூபாய்க்கு 3 மாதிரி 100 ரூபாய்க்கு 4 கிடைக்கும். பாஸ்டர் ஏதோ அனுபவம் மாதிரி தெரியுது பாஸ்டர், இருக்கிறீங்களா? வாங்கி சின்ன காலி ஆயிடுச்சு பை. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. ஆமா, அப்ப இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். 4 பை சொன்னா நேரம் ஆயிடுச்சு, 4 முடிச்சிடறேன். சரி, 1 பை. எல்லாரும் சொல்லுங்க. என்ன பை? பொத்தலான பை. 2 கிழிந்து தைத்த பை. 3 வீணாக்கும் பை. 4 காலியான பை. 5 செலவழிந்து போகிற பை. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல ஆகார் கொண்டு வந்த பை. ஆபிரகாம் வீட்டுல இருந்து வரும்போது அந்த பை எப்படி இருந்துச்சு? நிறைஞ்சிருந்தது, தண்ணீர் நிரம்பி இருந்தது, துருத்தி ஃபுல்லா இருந்தது. ஆனா இவ வனாந்தரத்துல அலைந்து திரிந்த அந்த பை என்ன ஆயிடுச்சு? செலவழிந்து போயிருச்சு. சிலருக்கு வருது, எப்படி செலவாகிறதுன்னு, எப்படி காலியாச்சுன்னு தெரியல. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிறார். உங்க பை, ஆமேன் அல்லேலூயா, ஆசீர்வாதமா இருக்கணுமா? யோபுவை நினைச்சு பாருங்க. ஆமா, உங்க பையில ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கணுமா? யோபுவை நினைச்சு பாருங்க. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? தேவ சமூகத்துல கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். 5 பைய காண்பிச்சேன், 5 விதமான பைய காண்பிச்சேன். அல்லேலூயா. எல்லாரும் நல்ல வாயை திறந்து சத்தமா அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆமா, சேர வாலிப தம்பிகள் எடுத்து வைப்பாங்க. எல்லாரும் எழுப்பி நின்று ஆவியானவரே